சும்மா யோசிச்சு பாருங்க, சொர்க்கத்தில் ஒரு விழாவில் ஒரு துண்டொன்று நமக்கு கிடைக்கிறது. ஜஸ்ட் ஒரு கம்பு துண்டு, நம்ம சாட்ட துண்டை வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு துண்டு கிடைப்பது என்பது ஒட்டுமொத்த உலகத்தையும் உலகத்தில் இருக்கக்கூடிய சகல பொருட்களை விடவும் அதுதான் சிறந்தது. கற்பனை பண்ணி பார்க்க முடியுமா? நான் சொன்னேன், கற்பனைக்கு அப்பால் பட்டு தான் சகலதுமே இருக்கும். நமக்கு ஒரு அளவு தான் கற்பனை பண்ணலாம். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال نبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. புகழனைத்தும் ஏக வல்லவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே. அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் நம் உயிரை விட மேலாக மதிக்கக்கூடிய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் குறிப்பாக இங்கு இருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையினால் இறை தூதர் காட்டி தந்த அடிப்படையில் இரவு தொழுகையை தொழுதுவிட்டு அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய்மையான வடிவத்தில் அறிய வேண்டும் என்ற நன்னோக்கிலே நாம் எல்லாம் இந்த இடத்திலே ஒன்று கூடியிருக்கிறோம். இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் சுவனத்தை நோக்கி ஒரு சுற்றுலா என்ற தலைப்பில் தொடர்ச்சியாக சொர்க்கத்தை பற்றி அறியலாம் என்ற அடிப்படையில் தொடர்ச்சியாக உரை நிகழ்த்தப்பட்டு வருகிறது. அதில் முதல் கட்டமாக நேற்றைய தினம் சொர்க்கம் சம்பந்தமான சில அடிப்படையான தகவல்களை, அதாவது ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடியவர் கட்டாயமாக மறுமை சம்பந்தமான நம்பிக்கை இருக்க வேண்டும், சொர்க்கம் சம்பந்தமான நம்பிக்கை, நரகம் சம்பந்தமான நம்பிக்கை விஷயத்தில் முஸ்லீம்கள் தெளிவாக இருக்க வேண்டும் என்பது சம்பந்தமான சில செய்திகளையும், சொர்க்க வாழ்க்கை தான் நமக்கு நிரந்தரமானது, உலக வாழ்க்கை என்பது நமக்கு நிரந்தரம் கிடையாது, அது அற்பத்திலும் அற்பமானது என்பது சம்பந்தமான சில செய்திகளையும், அதே போல அந்த சொர்க்கத்தை இலக்காக கொண்டு வாழும் பொழுது முஸ்லீம்களுடைய ஒரே இலக்கு சுவனம்தான். அந்த சுவனத்தை இலக்காக கொண்டு வாழும் பொழுது உலகத்தில் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் சோதனைகளை கூட பொறுத்து கொள்ள தயாராக இருப்பான். அதே போல அந்த சொர்க்கத்தை அடைவதற்காக வேண்டி ஏராளமான தியாகங்களை செய்வதற்கு மனிதன் தயாராக முடியும். அதே போல சஹாபாக்கள் நிறைய தியாகங்கள் செஞ்சிருக்கிறாங்க என்பது போன்ற சில செய்திகளை நேற்றைய தினம் நாம் பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக இன்றைய தினம் இரண்டாவது நாளாக சொர்க்கம் சம்பந்தமாக அறியக்கூடிய செய்தியில் சில முக்கியமான இன்னும் சில அடிப்படைகளை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய இன்பங்களை, சொர்க்கத்தில் இன்னின்ன இன்பம் இருக்குது, சொர்க்கத்தில் இன்னின்ன பரிசுகளை அல்லாஹ் கொடுக்க இருக்கிறான் என்ற நிறைய செய்திகள் நம்ம தொடர்ச்சியாக பார்க்கவிருக்கிறோம். இதையெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி சொர்க்கத்தை பற்றி நம்ம சொல்லும் பொழுது, சொர்க்கத்தை பற்றி அந்த வர்ணனைகளை பற்றி பேசும் பொழுது அதை எப்படி நம்ம புரிஞ்சு கொள்வது, அந்த வர்ணனைகளை நம்ம எப்படி பார்க்கறது என்பதை பற்றியும் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு ஒரு வழிமுறையை சொல்லித்தாராங்க. நம்ம சொர்க்கத்தை பற்றி எவ்வளவுதான் சொன்னாலும், எவ்வளவுதான் அதை பற்றி வர்ணித்தாலும், நம்முடைய கற்பனை எவ்வளவுதான் அந்த சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இன்பத்தை பற்றி சொல்லும்போது நம்ம இமேஜின் பண்ணி பார்த்தாலும் அது நம்ம கற்பனைக்கு அப்பாற்பட்டதாகத்தான் இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி அல்லாஹ் எப்படி சொல்கிறான்னு கேட்டால், அஅதத்து லி இபாதி சாலிஹின், என்னுடைய சாலிஹான அடியார்களுக்கு நான் தயாரித்து வைத்திருக்கக்கூடிய சொர்க்கம் எப்படின்னு கேட்டால், மாலா ஐனுன் ரஅத், எந்த கண்ணும் அந்த சொர்க்கத்தை, மனிதனுடைய எந்த கண்ணும் அந்த சொர்க்கத்தை பார்த்துருக்காது, வலா உதுனுன் சமியத், எந்த காதும் அதை பற்றி அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை கேட்டிருக்காது
எந்த மனிதனுடைய உள்ளமும் கற்பனை கூட செய்து பார்த்திருக்க முடியாத ஒரு சொர்க்கத்தை தான் என்னுடைய சாலிகான அடியார்களுக்காக வேண்டி நான் தயாரித்து வைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தியை வந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. அப்ப சொர்க்கத்தை பத்தி நம்ம எவ்வளவுதான் சொன்னாலும் இந்த இன்பம் இருக்குது, இன்னின்ன இன்பம் எல்லாம் அல்லாஹ் நமக்கு தயாரித்து வைத்திருக்கிறான் என்று சொன்னாலும் அதனுடைய கற்பனை வந்து ஒரு லிமிட் தான் நமக்கு கற்பனை பண்ணலாம். அதை மீறி நமக்கு கற்பனை பண்ண முடியாது. நம்ம எவ்வளவு மேக்சிமம் கற்பனை பண்ணாலும் அதை விட சிறந்ததாகத்தான் சொர்க்கம் இருக்கும், அதை விட பெஸ்டானதாகத்தான் சொர்க்கம் இருக்கும். அதில் இருக்கக்கூடிய உணவை பற்றி சொல்றதாக இருக்கட்டும், அதில் இருக்கக்கூடிய மற்ற இன்பங்களை பற்றி சொல்வதாக இருக்கட்டும், ஒரு சொல்லும்போது நமக்கு ஒரு இமேஜின் போகும், இப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ என்று சொல்லி ஒரு கற்பனை போகும். அது எவ்வளவு ஒவ்வொரு மனிதரும் மேக்சிமம் கற்பனை பண்ணாலும் அதை விட சிறந்ததாகத்தான் இந்த சொர்க்கம் இருக்கும் என்பதை நாம் என்ன செய்யணும், முதலாவதாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை ஃபர்ஸ்ட் நமக்கு சொல்றாங்க. ஏன்னா சொர்க்கத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம எவ்வளோதான் கற்பனை பண்ணாலும் மேக்சிமம் இவ்வளோதானா நம்ம நினச்சிடக்கூடாது. உங்கள் மனசுக்கு எவ்வளோ மேக்சிமம் நீங்கள் கற்பனை அதை விட சிறந்ததாகத்தான் அது என்ன செய்யும், சொர்க்கம் இருக்கும்ன்றதை வந்து முதலாவதாக புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் எப்படி இருக்கும்ன்றதை புரிந்து கொள்றதுக்கு அது நம்முடைய கற்பனைக்கு அப்பால் பட்டது என்பதை புரிந்து கொள்வதற்காக வேண்டி இன்னொரு செய்தியை கூட சொல்லலாம். அது என்ன, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, சொர்க்கத்தில் வந்து இந்த செய்தி முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சொர்க்கத்தில் ஒரு மரம் இருக்குது, அந்த மரத்தினுடைய நிழல் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று சொன்னால், அந்த சொர்க்கத்தில் ஒரு மரம் இருக்குது, அந்த மரத்தினுடைய நிழல் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று சொன்னால், விரைந்து செல்லக்கூடிய நல்ல கட்டுடம்பான ஒரு குதிரை இருக்குன்னு வைங்க, நல்ல விரைந்து செல்லக்கூடிய ஒரு கட்டுடம்பான நல்ல பயிற்சிவிக்கப்பட்ட ஒரு குதிரை 100 வருடங்கள் அது வந்து வேகமாக ஓடும். 100 வருடங்கள் வேகமாக ஓடினாலும் அந்த நிழலை கடந்து விட முடியாது. சும்மா கற்பனை பண்ணி பாருங்க. ஜஸ்ட் ஒரு மரத்தை பற்றி மட்டும் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மரத்தை பற்றி மட்டும் சொல்கிறாங்க. அந்த மரத்தினுடைய நிழல் எப்படி இருக்கும்னு சொன்னால், ஒரு பயிற்றுவிக்கப்பட்ட ஒரு குதிரை, நல்ல கட்டு உடம்பான நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு குதிரை இருக்குன்னு வைங்க, அந்த குதிரை சுமாராக 100 வருடங்கள் தொடர்ச்சியாக ஓடிக்கொண்டிருக்கும். குதிரை வந்து ஓடுறதுலே வந்து வாகனங்களாக பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் வந்து குதிரை தான். அதனால தான் அந்த குதிரைக்கு வாகனங்களோட இன்ஜினை பற்றி சொல்லும்போது கூட எப்படி சொல்லுவாங்க, ஹோஸ் பவர்னுவாங்க. ஹோஸ் பவர், இது இத்தனை ஹோஸ் பவர் ஏன்னு கேட்டால் தொடர்ச்சியாக ஒரே ஸ்பீடில் ஓடக்கூடிய கெப்பாசிட்டி எதுக்கு இருக்குன்னு கேட்டால் குதிரைக்கு தான் இருக்குது, மற்ற விலங்கெல்லாம் விட. அப்போ ரசூலுல்லாஹ் இதை சொல்லும்போது எப்படி சொல்கிறாங்கன்னா, நல்ல பயிற்று ட்ரைனிங்கான ஒரு குதிரை 100 வருஷம் தொடர்ச்சியாக ஓடிக்கொண்டே இருக்குது. தொடர்ச்சியாக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு குதிரை கூட அந்த மரத்தினுடைய நிழலை கடந்து விட முடியாது. அப்போ ஒரு மரத்தினுடைய நிழல் எப்படி இருக்கும்ன்றதை யோசிச்சு பாருங்க. ஏன்னா எவ்வளவுதான் நம்ம மேக்சிமம் கற்பனை பண்ணாலும் அது கற்பனைக்கு அப்பால் தான் போகும். ஒரு மரத்தையே நம்மளால் கற்பனை பண்ண முடியல, அப்போ சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய மற்ற இன்பங்கள் எல்லாம் கற்பனை பண்ண முடியுமா? சும்மா ஒரு மரம் அதனுடைய நிழல் 100 வருஷம் குதிரை ஓடுறேன்னு சொன்னால் எத்தனாயிரம் கிலோமீட்டர் ஓடும், அப்போ கூட அந்த நிழலை கடக்க முடியாதுன்னா அந்த மரமே நம்முடைய கற்பனைக்கு அப்பால் பட்டது. அதான் ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய மனுஷன் உள்ளம் கற்பனை செஞ்சு பார்க்காத அளவுக்கு சொர்க்கத்தை தான் அல்லாஹ் தயாரித்து வைத்திருக்கிறான். அதே போல பார்த்தீங்கன்னு சொன்னால் சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய இன்பங்களை சாராம்சமாக சொல்லக்கூடிய மாதிரி விதத்தில் சில செய்திகள், மொத்தமாக சொர்க்கத்தில் இன்பம் எப்படி இருக்கும் என்று ரத்தின சுருக்கமாக சொல்றதாக இருந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க, ஒரு உலகத்திலேயே நல்ல இன்பமாக வாழ்ந்த, எல்லா இன்பங்களையும் அனுபவித்த, மேக்சிமம் இன்பங்களை அனுபவித்த ஒரு நரகவாசி, இவனை வந்து அல்லாஹ் நரகத்துக்குள்ளே போட்டுட்டு கொஞ்ச நேரம் போட்டுட்டு ஒரு போட்டுட்டு அப்படி எடுக்கிறான். எடுத்து அல்லாஹ் கேட்பானா, நீ என்ன சரி வாழ்க்கையில் ஒரு இன்பத்தை அனுபவிச்சிருக்கிறியா? அவன் சொல்லுவான், உலகத்திலே மேக்சிமம் இன்பத்தை அனுபவித்தவன், எல்லா விதமான என்ஜாய்மெண்ட்டும் பண்ணவன், அவன்கிட்ட வந்து ஒன்றுமே இல்லை, நரகத்தில் ஜஸ்ட் ஒரு போட்டு எடுத்து கேட்பான், நீ என்ன சரி சந்தோஷங்கள் அனுபவிச்சிருக்கிறியா? யாரெல்லாம் நான் எந்த சந்தோஷமுமே அனுபவிச்சதில்லை, நான் வாழ்க்கையில் சந்தோஷத்தை பார்த்ததே இல்லைன்ற மாதிரி சொல்லுவான். அந்த நரகத்தினுடைய கொடுமை உலகத்தில் நடந்த அந்த இன்பங்கள் எல்லாத்தையுமே மறக்க செஞ்சிடும்.
எவ்வளவு அவன் இன்பங்களை அனுபவிச்சிருந்தாலும் நரகத்துக்கு ஜஸ்ட் ஒரு போடு போட்டுட்டு எடுத்த உடனே அவன் எல்லாத்தையும் மறந்து போகக்கூடிய அளவுக்கு தான் அதனுடைய கொடூரம் இருக்கும்ன்றதை ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு சொல்றாங்க. உலகத்திலேயே ஆக கஷ்டப்பட்ட ஒருத்தனை, உலகத்திலேயே ரொம்ப கஷ்டப்பட்டு சிரமத்துக்கு மேலே சிரமப்பட்ட ஒருத்தனை அல்லாஹ் சொர்க்கத்தில் அப்படியே ஒரு போடு போட்டுட்டு எடுப்பான். ஜஸ்ட் கொஞ்ச நேரம் அந்த சொர்க்கத்தில் போட்டுட்டு எடுத்து அல்லாஹ் கேட்பானா, அடியானே நீ ஏதாவது உலகத்தில் கஷ்டப்பட்டிருக்கிறியா, நீ கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கிறியா? அவன் அந்த போட்டு எடுத்த கெப்லேயே உலகத்தில் பட்ட சகல கஷ்டங்களையும் மறந்து, யாரா நான் எந்த கஷ்டமும் அனுபவிச்சதில்லை, நான் அந்த கொஞ்ச நேரம் சொர்க்கத்துக்குள்ளே போயிட்டு வந்ததே எப்படி அவன் ஆக்குதுன்னு சொன்னால் உலகத்தில் பட்ட சகல கஷ்டங்களையும் மறக்கக்கூடிய அளவுக்கு, நான் கஷ்டமே படலைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவன் அல்லாட்ட ஆன்சர் பண்ணுவான். சொர்க்கத்தில் முழுமையான இன்பத்தை அனுபவிச்ச ஒருத்தன் எல்லாம் கிடையாது, சும்மா ஜஸ்ட் ஒரு போடு போட்டுட்டு எடுத்தவன். அந்த போட்டை எடுத்த உடனேயே அதுவும் உலகத்திலே ஆக கஷ்டப்பட்ட ஒருத்தன், ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்ந்த ஒருத்தனே சகல கஷ்டங்களை மறந்து சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய இன்பங்கள் தான் அவனை மிகச்சி இருக்கும் என்று சொல்லக்கூடிய செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இதுவும் முஸ்லிம் என்று சொல்லக்கூடிய ஹதீஸ் கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ மொத்தமாக சொர்க்கத்துக்குள்ளே ஜஸ்ட் ஒரு செகண்ட் போயிட்டு வந்தாலேயே சகல உலகத்தில் பட்ட கஷ்டமும் மறந்து போகக்கூடிய அளவுக்கு இன்பங்கள் தான் சொர்க்கத்தில் இருக்கும். இது ரத்தின சுருக்கமாக மொத்தமாக சொல்கிறதா இருந்தேன்னா இந்த மாதிரி என்ன செய்யலாம், நமக்கு சொல்லலாம். ஒவ்வொரு இன்பம் என்னென்ன ஒவ்வொன்றா நம்ம தெளிவாக பார்ப்போம், அது வேறு. பொதுவாக நம்ம என்ன செய்யணும், இதை புரிஞ்சு கொள்ளணும். அதே போல் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, மௌலிஉ சௌத்தின் ஃபில் ஜன்னா, சொர்க்கத்தில் ஒரு சாட்டை அளவுக்கு வைக்கிறதுக்கு இடம் கிடைப்பது. சாட்டைன்னு சொன்னால் இந்த ஒரு அசாக்கோல் மாதிரி சின்ன கம்பு துண்ணுண்டு, ஒரு சாட்டை துண்ணுண்டு, இந்த துண்டளவுக்கு சொர்க்கத்தில் வைக்கிறதுக்கு இடம் கிடைப்பது என்பது ஹைரும் மினத் துனியா வமா ஃபீஹா, உலகத்தில் இருக்கக்கூடிய சகல விஷயங்களை விட சிறந்ததுன்றாங்க. சும்மா யோசிச்சு பாருங்க, சொர்க்கத்தில் ஒரு விழாவில் ஒரு துண்டொன்று நமக்கு கிடைக்கிறது, ஜஸ்ட் ஒரு கம்பு துண்டு, நம்ம சாட்டை துண்டை வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு துண்டு கிடைப்பது என்பது ஒட்டுமொத்த உலகத்தையும் உலகத்தில் இருக்கக்கூடிய சகல பொருட்களை விடவும் அதுதான் சிறந்தது. கற்பனை பண்ணி பார்க்க முடியுமா? நான் சொன்னேன், கற்பனைக்கு அப்பால் பட்டு தான் சகலதுமே இருக்கும். நமக்கு ஓரளவு தான் கற்பனை பண்ணலாம். உலகத்தில் இருக்கக்கூடிய உலகம்ன்றதே எவ்வளோ பெருசு, உலகம்ன்றதே எவ்வளோ பொறுமதியானது. நம்ம சாதாரணமாக ஒரு முக்கியமான பிளேஸில் கொழும்புல ஒரு பிரபஞ்சமான இடத்துல ஒரு இடம் வாங்குறதே பெரிய ஒரு விஷயமா பார்ப்போம். இங்கே எனக்கு ஒரு 10 பேஜஸ் இடம் இருக்குது, இந்த இடத்துல இருக்குது, பெட்டால ஒரு கடை இருக்குது, உதாரணமாக கொழும்புல இந்த இடத்துல எனக்கு ஒரு வீடு இருக்குது, அதையே அவ்வளோ பெரிய சிறந்த ஒரு விஷயமா நாங்கள் பார்ப்போம். சொர்க்கத்தில் நிறைய பேச்சஸ் கணக்கு ஏக்கர் கணக்கு கிடைக்கிறதெல்லாம் இல்லை, நிறைய இடம் கிடைக்கிறதெல்லாம் இல்லை, ஜஸ்ட் ஒரு சாட்டை வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு துண்டு கிடைக்கிறது, ஒரு சின்ன ஒரு பகுதி உங்களுக்கு கிடைப்பது உலகத்தை விடவும் உலகத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை விடவும் சிறந்ததுன்ட்டாங்க. அப்போ அதுக்காங்கள கற்பனை, சின்ன ஒரு சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய சின்ன ஒரு லேண்டை கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு அது சிறந்தது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி தராங்க, நமக்கு தெளிவாக சொல்கிறாங்க. அப்போ இதை சஹாபாக்களும் அதை அப்படி சரியாக புரிந்து கொண்டதுனால இந்த விஷயங்கள் எல்லாம் உள்ளத்தில் ஸ்ட்ராங்காக பதிஞ்சன்னு வைங்களே, இந்த விஷயங்கள் எல்லாம் நம்முடைய உள்ளத்தில் ஸ்ட்ராங்காக பதிஞ்சன்னு சொன்னால் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அதை டார்கெட் பண்ணி, இதுதான் நம்ம இலக்கு, சொர்க்கத்தில் ஒரு துண்டை சரி நம்ம எடுக்கணும், சொர்க்கத்தில் ஒரு சின்ன துண்டை சரி நமக்கு சொந்தமாக்கி கொள்ளணும், சொர்க்கத்தை நம்ம எப்படியாலும் அடையணும்னு சொல்லி எங்களுடைய சகல வேலைகளும் அதுக்கேற்ற மாதிரி அமைத்து கொள்ளலாம், அதுக்கேற்ற மாதிரி எங்களோட பிளானை அமைச்சு கொள்ளலாம். ஏன்னா அந்த இலக்கு சரியாக மனசில் ஃபிக்ஸ் ஆகணும். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் இந்த செய்திகள் எல்லாம் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. சொல்லும்போது இது சஹாபாக்கள் நல்லடியார்களுக்கு நல்ல ஸ்ட்ராங்காக உள்ளத்தில் பதிஞ்சதுனால தான் நேற்று சொன்ன மாதிரி நிறைய தியாகங்கள் செய்ததுக்கு அது ஒரு காரணமாக அமைஞ்சு. எதை வேணாலும் சொர்க்கத்தில் ஒரு துண்டு சொர்க்கம்னு வரும்போது அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய அளவுக்கு. இப்போ உதாரணமாக சொல்ல போனால் திருமறை குர்ஆன் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் ஃபிரௌனுடைய மனைவியை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லும்போது சொல்கிறான், லரபல்லாஹு மசலன் லில்லதீன ஆமனு இம்ராஅத் ஃபிரௌன், உலகத்தில் ஈமான் கொண்ட ஆட்களுக்கு முன்னுதாரணமாக உதாரணமாக அல்லாஹ் யாரை காட்டுறான்னு கேட்டால் ஃபிரௌனுடைய மனைவி. ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் உலகத்தில் ஒட்டுமொத்த ஆட்களுக்கும் முன்னுதாரணமாக அல்லாஹ் உதாரணமாக சொல்கிறது யாருன்னு கேட்டால் ஃபிரௌனுடைய மனைவி. என்ன அந்த அளவுக்கு செஞ்சாங்க? ஃபிரௌனை பொறுத்த மட்டும் ஆனால் ரப்புக்குமுல் அலா, நான் தான் உலகத்துக்கே கடவுள்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவ்வளவு கெத்தாக இருந்தவன்.
அவன் அநியாயக்காரன். அதே போல சகல ஆற்றலை மாற்றான அவ்வளோ சக்தி இருந்துச்சு, அவனுக்கு அவ்வளோ பொருளாதார வளம் இருந்துச்சு, எல்லா விதமான வளமும் இருந்த ஒருத்தன் தான் ஃபிரௌன். அப்போ அவன் மனைவி எவ்வளோ சந்தோஷமா இருந்திருக்க முடியும்? நான் கேட்குறேன், பொருளாதார வயசு அவன் ஒரு நாட்டுக்கு ஜனாதிபதியாக இருந்தாலே அவனோட மனைவி வந்து செல்வ செழிப்போடு இருப்பாங்க. அப்போ ஃபிரௌன் வந்து தான் கடவுள்னு சொல்கிற அளவுக்கு இருக்கிறான்னா எப்படிப்பட்ட ஒருத்தனாக இருந்திருப்பான்? எவ்வளவு ஆற்றலாக இருந்திருக்கும் அவன். அப்படிப்பட்ட ஒருத்தனுடைய மனைவி அல்லாஹ் வந்து ஒட்டுமொத்த உலக மூமீன்களுக்கும் உதாரணமாக சொல்கிறான். இவங்க தான் உங்களுக்கு முன்னுதாரணம், இவங்களை போல தான் நீங்கள் இருக்கணும். என்ன அந்த அளவுக்கு பண்ணாங்க? அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுறான். காலத் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், ரப்பி பினிலி இந்த கபைத்தன் ஃபில் ஜன்னா, யா அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தில் ஒரு வீட்டை தாயா அல்லாஹ், சொர்க்கத்தில் எனக்கு ஒரு வீட்டை தா. வ நஜ்ஜினி மின் ஃபிர்அவுன வ அமலிஹி வ நஜ்ஜினி மினல் கௌமில் லாலிமீன். ஃபிரௌன்ட்ட இருந்தும் அவனுடைய செயலை விட்டும் என்னை பாதுகாத்துடு, அநியாயக்காரனை விட்டும் என்னை பாதுகாத்துடு, சொர்க்கத்தில் எனக்கு ஒரு வீடை கொடுத்துட்டு போதும் யா அல்லாஹ்னு சொல்லி அல்லாஹ்விடத்தில் கோரிக்கை வச்சாங்க. இதுதான் ஈமான். இதுதான் அந்த சொர்க்கத்தை பற்றின சிந்தனை வந்து உள்ளத்தில் ஸ்ட்ராங்காக பதிகிறது. ஃபிரௌனும் தேவையில்ல, ஃபிரௌண்ட செல்வமும் தேவையில்ல, எதுவுமே தேவையில்லை. ஃபிரௌன்ட்டிருந்து பாதுகாத்துடு, அவன்கிட்ட செயல்களிலிருந்து என்ன பாதுகாத்துடு, அந்த கூட்டத்திலிருந்தே பாதுகாத்துடு, சொர்க்கத்தில் எனக்கு ஒரு வீடு கிடைச்சா போதும், வேற ஒன்றுமே உலகத்தில் தேவையில்லைன்னு சொல்லி ஃபிரௌனுடைய மனைவி சொன்னதை, அந்த வார்த்தை சொன்னதை வந்து அல்லாஹ் மூமீன்களுக்கு முன்னுதாரணமாக காட்டுறான். அதே போல பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய சஹாபாக்கள் இந்த சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி சொர்க்கத்தில் வந்து ஒரு சின்னொரு துண்டையாச்சு நமக்கு முன்பதிவு செய்து கொள்ளணும், ரிசர்வ் பண்ணி கொள்ளணுன்றதுக்காக வேண்டி சஹாபாக்கள் எவ்வளோ பாடுபட்டாங்க தெரியுமா? ஒரு நபித்தோழர், அதாவது அபு தஹ்தா என்று சொல்லக்கூடிய நபித்தோழர், இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து ஒரு மனிதர் சொல்கிறாங்க, யார சொல்லலாம், ஏண்ட தோட்டத்தில் ஒரு மரம் ஒன்று இருக்குது, எனக்கு சொந்தமான மரம் இல்லை, இன்னொருத்தருக்கு சொந்தமான மரம், அந்த மரத்தை எனக்கு கிடைச்சிட்டுன்னு சொன்னால் எனக்கு வந்து லேசாக இருக்கும் யார சொல்ல, எதுக்கு அதை வந்து சுற்றி மதில் போடுறதுக்கு, அந்த வேலியை வந்து அந்த மரத்தை சுற்றி போடுறதுக்கு எனக்கு வந்து வசதியாக இருக்கும், அந்த மரம் ஒன்று மட்டும்தான் அவருக்கு டிஸ்டர்பாக இருக்குது போல், ரசூலோட சொல்கிறாங்க அந்த மரத்தை மட்டும் எனக்கு வாங்கி கொடுத்துருங்க, எனக்கு அது மிச்சம் லேசாக இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து அந்த மரத்துக்கு சொந்தக்காரரை கூப்பிட்டு சொல்கிறாங்க, இந்த மரத்தை வந்து இவங்களுக்கு கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சொர்க்கத்தில் ஒரு மரம் கிடைக்கும்ன்றாங்க. இந்த மரத்தை நீங்கள் இவருக்கு கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் சொர்க்கத்தில் ஒரு மரம் கிடைக்கும், கொடுக்குறீங்களான்னு சொல்லி கேட்ட உடனே இந்த மனுஷன் இல்லை நான் கொடுக்கல, அந்த மரம் இருக்கட்டும்னு சொல்லி அவர் நிற்கிறார். இந்த செய்தி அபூ தஹ்தான்னு சொல்லக்கூடிய நபித்தோழருக்கு கேள்விப்பட்டு அவர் உடனே என்ன டீல் பேசுகிறாருன்னு சொன்னால், அவர்கிட்ட இருக்கக்கூடிய சொத்து, அவருக்கு ஒரு தோட்டம் ஒன்றே இருக்குது, அந்த தோட்டம் அதில் தான் அவர் தங்குறது, வீடு வசதி எல்லாமே அதில் தான் இருக்குது. அவர் சொல்கிறாரு, என் தோட்டத்தை நான் உங்களுக்கு தாரேன், என் தோட்டத்தை நான் உங்களுக்கு தாரேன், அந்த ஒரு மரத்தை எனக்கு நீங்கள் கொடுக்குறீங்களா? இவரும் பார்க்குறாரு, ஒரு மரத்துக்காக வேண்டிய ஒரு தோட்டம் கிடைக்குதுன்னு சொன்னால் யாரும் விடுவாங்களா? சொல்கிறார் ஓகே அப்படின்னு சொல்லி அந்த தோட்டத்தை எடுத்துக்கிட்டு மரத்தை அவருக்கு கொடுக்குறாரு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, யார சொல்ல நீங்கள் ஒரு தகவல் சொன்னீங்களே, டீல் ஒன்று சொன்னீங்களே, இந்த மரத்தை கொடுத்தேன்னு சொன்னால் சொர்க்கத்தில் ஒரு மரம் கிடைக்கும்னு சொல்லி, அதுக்காக வேண்டி அந்த மரத்தை நான் வாங்கிட்டேன், இப்போ இந்த மரத்தை நான் கொடுக்கறதுக்கு ரெடியா ரசூலுல்லாஹ், இது அவருக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, இந்த செயலை பார்த்துட்டு இவருக்காக வேண்டி ஏராளமான பேரீச்சம் மரங்கள் சொர்க்கத்தில் காத்து கொண்டிருக்குது, நிறைய பேரீச்சம் மரங்கள் வந்து இவருக்காக வேண்டி சொர்க்கத்தில் தயாராக இருக்குது என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. சொல்லிட்டு இந்த மனுஷன் போகிறாரு தோட்டத்துக்கு, அங்கே தான் அவங்களோட குடும்பம் இருக்குது, வீடெல்லாம் அங்கே தான் இருக்குது. உடனே அவர் போய் மனைவிட்ட சொல்கிறாங்க, நான் இப்படி தான் இந்த சொர்க்கத்தில் ஒரு மரம் கிடைக்கணுன்றதுக்காக வேண்டி என் தோட்டத்தை நான் விற்றுட்டேன், அதனால் வீட்டிலிருந்து வெளியே வாங்க என்று மனைவியை கூப்பிட்ட உடனே மனைவி என்ன சொல்கிறாங்க, நமக்கு அப்படி ஒரு சம்பவம் நடந்திருந்தால் எப்படி ரியாக்ஷன் வந்திருக்கும்? அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், லாபகரமான வியாபாரத்தை பண்ணிட்டீங்க, நீங்கள் தான் சூப்பரான ஒரு பிஸ்னஸை பண்ணிட்டீங்க, நான் வெளியே வர தயார்னு சொல்லி அந்த அம்மா வெளியே வராங்க. இந்த சஹாபியை பெண்மணி அவங்களும் நீங்கள் சூப்பரியான வேலையை பார்த்துட்டீங்க, எங்கள் லாங்குவேஜில் சொல்கிறதா இருந்தால் அப்படி ஒரு வேலையை பார்த்துட்டு வந்திருக்கிறீங்க, என்ன ஒட்டுமொத்த தோட்டத்தையும் கொடுத்துட்டு ஜஸ்ட் ஒரு மரத்தை வாங்கி அந்த மரத்தையும் தர்மமாக கொடுத்துட்டு வந்திருக்கிறாரு, சொர்க்கத்தில் ஒரு மரம் கிடைக்கணுன்றதுக்காக வேண்டி. அப்போ எப்படி அந்த உள்ளத்தில் வந்து எந்த அளவுக்கு ஆழமாக இந்த செய்திகள் பதிந்திருக்குன்னு சொல்லி பாருங்கள். அந்த சஹாபியை பெண்மணியும் அவங்கள பாராட்டுறாங்க, நீங்கள் நல்ல லாபகரமான பிஸ்னஸை பண்ணிட்டீங்க. அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால்
இன்னும் ஏராளமான செய்திகளை இந்த மாதிரி செய்திகளை நீங்கள் பார்க்கலாம். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து பிற்காலத்தில் ஒரு செய்தியை சொல்லி காட்டுறாங்க. என்ன சுருக்கமாக அந்த சம்பவம் என்னன்னு கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், ரூமான்னு சொல்லக்கூடிய ஒரு கிணறு இருக்குது. இந்த கிணத்தை வாங்கி நீங்கள் தர்மமாக விட்டீங்கன்னு சொன்னால், இதை வக்ஃப் பண்ணி நீங்கள் இதை கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து சொர்க்கம் கிடைக்கும், சொர்க்கத்தில் வந்து உங்களுக்கு இடம் கன்ஃபார்ம் ஆகுது என்ற செய்தி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன உடனேயே, கிணத்தை வாங்கி கொடுத்தா உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்ற செய்தியை சொன்ன உடனேயே இவர் உடனே என்ன பண்ணுறான்னு சொன்னால், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த கிணத்தை வாங்கி பொதுமக்களுக்கு யூஸுக்காக வேண்டி விடுறாங்க. அப்போ சஹாபாக்கள் இதில் வந்து அவ்வளவு அந்த சொர்க்கத்தில் எப்படியாச்சும் ஒரு இடம் இருக்கணும், எப்படியாச்சும் ஒரு சின்ன துண்டியாச்சும் நமக்கு கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளணும். அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கும்போதே ரசூல்லா வச்சு கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்றது என்ற வந்து சஹாபாக்கள் அவ்வளோ தெளிவாக இருக்கிறாங்க. நமக்கு தெரிஞ்ச இன்னொரு செய்தி, அபூ தல்ஹான்னு சொல்லக்கூடிய நபித்தோழர், இவங்க மதீனாலேயே மிகப்பெரிய செல்வந்தர். இவங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு தோட்டம் உண்டு, பெரிய தோட்டம் ஒன்று இருக்குது. அதனுடைய பேர் வந்து பைருஹா. இது வந்து சரியாக மஸ்ஜிது நபவிக்கு ஒப்போசிட்டில் தான் இருக்குது. மஸ்ஜிது நபவி இருக்குது மதீனால, இதுக்கு ஒப்போசிட்டில் நேர் எதிராக இருக்கக்கூடிய ஒரு தோட்டம். இதுதான் இருக்கிற தோட்டத்திலே அவருக்கு ரொம்ப விருப்பமானது. எந்த அளவுக்குன்னு சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதரே அந்த தோட்டத்தில் போய் உட்கார்ந்து ஓய்வெடுப்பாங்க, தண்ணீர் எல்லாம் குடிச்சிட்டு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு அந்த தோட்டத்தை பயன்படுத்துவாங்க. அவ்வளவு ஒரு அற்புதமான அழகான ஒரு தோட்டம். ஒரு திருமறை வசனம் இறங்குது, லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். நீங்கள் விரும்பினதை அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் செய்யாத வரைக்கும் நீங்கள் வந்து நன்மை அடையவே மாட்டீங்க. தர்மம் செய்கிறதுல வந்து ரெண்டு இருக்குது. ஒன்று என்ன செய்வாங்கன்னா, நமக்கு தேவையில்லாத ஒரு பொருள், விருப்பமில்லாத ஒரு பொருள், இதை வச்சுக்கிட்டு இடத்தை நிறக்கிறத விட யாருக்காலும் கொடுத்துருவோம்னு சொல்லி கொடுப்போம். இது ஒரு வகையான தர்மம். சும்மா அதை வேஸ்ட்டாக போகிறது யாருக்காவது கொடுப்போம்னு சொல்லி கொடுப்போம். இன்னொன்று இருக்குது என்னன்னு கேட்டால், நமக்கு தேவை இருக்கும், எனக்கே இருந்தால் நல்லா இருக்குமேன்னு யோசிப்போம். இந்த மாதிரி நேரத்தில் ஒன்று கொடுக்கறது, அல்லது எனக்கு விருப்பமான ஒரு பொருளை அடுத்தாக்களுக்கு கொடுக்கறது. அப்போ அல்லாஹ் குர்ஆன் வசனத்தை இறக்குறான், லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். நீங்கள் உங்களுக்கு விருப்பமானதை தர்மம் செய்யாத வரைக்கும், செலவு செய்யாத வரைக்கும் நீங்கள் நன்மை அடையவே மாட்டீங்க. இந்த வசனம் வந்த உடனேயே அபூ தல்ஹான்னு சொல்லக்கூடிய நபித்தோழர் உடனே வந்து அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட சொல்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், இப்படி ஒரு வசனம் மறலப்பட்டிருக்குது, இருக்கிற தோட்டங்கள்லே எனக்கு விருப்பமான தோட்டம் இந்த பைருஹான்னு சொல்லக்கூடிய இந்த தோட்டம் தான், இதை வந்து நான் அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மமாக கொடுக்குறேன், இதை வச்சுக்கொள்ளுங்க, அப்போ தான் எனக்கு என்ன செய்யலாம், மறுமை சேமிப்பாக அமையும், எனக்கு அங்கே அது கிடைக்கட்டும் என்று சொல்லி கொடுத்த உடனேயே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நல்ல விஷயம்தான், நல்ல விஷயம், ஓகே, இது உங்களுக்கு மறுமையில் சேமிப்பாக கிடைக்கும், அது வந்து சொர்க்கத்தில் ரிட்டர்ன் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் இதை வந்து எங்களுக்கு தாரத்தை விட நீங்கள் உங்களோட குடும்பத்தில் யாராச்சும் ஒருத்தருக்கு வந்து இதை கொடுத்துருங்க. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன உடனே அவர் நெருங்கிய குடும்ப உறவினருக்கு அந்த தோட்டத்தை வந்து கொடுக்குறார். அப்போ என்ன விஷயம்னு கேட்டால், சொர்க்கத்தில் ஒரு சின்ன ஒரு துண்டை எப்படியாச்சு நம்ம அடைஞ்சு கொள்ளணும், சொர்க்கத்தில் ஒரு சின்ன ஒரு துண்டை சரி நம்ம கன்ஃபார்ம் பண்ணி கொள்ளணுன்றதுக்காக வேண்டி இந்த சஹாபாக்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் தியாகத்துக்கு மேலே ஏராளமான தியாகங்களை பண்ணக்கூடியவர்களாக இருந்திருக்கிறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு வந்து நேற்று சொன்ன செய்திகளாக இருக்கட்டும், இன்று ஞாபகப்படுத்திய செய்திகளாக இருக்கட்டும், எல்லாமே என்னன்னு கேட்டால் நம்முடைய உள்ளத்தில் ஸ்ட்ராங்காக இலக்கு இதுதான், சொர்க்கம்தான், சொர்க்கத்தில் ஒரு சின்ன துண்டையாவது நம்ம உலகத்தில் மௌத்தா போகிறதுக்கு முன்னாடி அடையிறதுக்குரிய வழியை பார்க்கணும் என்று சொல்லி நம்ம இறங்கிட்டோம் என்று சொன்னால், அதுக்கேற்ற மாதிரி நம்முடைய வாழ்க்கை அமைத்து கொண்டோம் என்று சொன்னால், அதுக்கேற்ற மாதிரி என்ன செய்யலாம், எங்களுடைய செயற்பாடுகளை அமைத்து கொள்ளலாம். சொர்க்கத்தில் ஒரு துண்டை எடுக்கவே மேலும் அதுக்கும் வழிமுறைகளை ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்களே, அதுக்கு சொர்க்கத்தில் ஒரு மாளிகை கட்டப்படணுமா, அதுக்கு என்ன மெத்தடு, நான் பின்னாடி அதை தெளிவுபடுத்துவேன் இன்ஷா அல்லாஹ். ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் போது சொர்க்கத்தில் மாளிகை கட்டணும்னா என்ன செய்கிறது, அதே போல் சொர்க்கத்தில் ஒரு வீட்டை அடையணும்னு சொன்னால் அதுக்கு என்ன செய்கிறது, இதெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வழிகாட்டுறாங்க. அப்போ இதை உணர்ந்து சொர்க்கத்தை பற்றி விளங்கி கொள்றதோடு சேர்த்து அதை சரியாக உள்ளத்தில் பதிய வச்சு சொர்க்கத்தை அடைஞ்சே ஆகணும்னு சொல்லி எங்களுடைய வேலைகளை என்ன செய்யணும், நாங்கள் வந்து அமைத்து கொள்ளணும். அப்போ இப்படி ஒரு இலக்காக வச்சு அடையும் போது தாக்கட்பட்டி முன்னுக்கு போகும்போது என்ன செய்யலாம், எங்களுடைய கஷ்டங்களும் நமக்கு கஷ்டமாக தெரியாது. அப்போ அதுக்காக வேண்டி தான் அல்லாஹ் என்ன பண்ணுறான்னு கேட்டால், உலகத்தில் நீங்கள் நல்லது செய்யுங்க என்று மட்டும் சொல்லாமல், நல்லது செஞ்சால் சாலிஹான அடியானாக இருந்தால் சொர்க்கத்தில் உங்களுக்கு இது கிடைக்கும், அல்லது உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும், சொர்க்கத்தில் இந்த இன்பம் கிடைக்கும், நோன்பு பிடிச்சா இது கிடைக்கும், தொழுதா உங்களுக்கு இது கிடைக்கும்னு சொல்லி அல்லாஹ் என்ன செய்கிறான், நமக்கு வந்து இந்த ஒரு சிஸ்டத்தை வச்சிருக்கிறான். அப்போ அதை இலக்காக வச்சு நமக்கு போகலாம். இன்னும் சொல்ல போனால் இதை சைக்காலஜிக்கலி உளவியலாகவும் இன்றைக்கு என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், நம்முடைய பிள்ளைகள்
நம்முடைய பிள்ளைகள் ஒரு வேலையை செய்ய வைக்கிறதுக்காக வேண்டி, என்ன சரி ஒரு வேலையை படிக்க வைக்கிறதாக இருக்கட்டும், நல்ல காரியங்களை நல்ல விஷயங்களை செய்ய வைக்கிறதுக்காக இருக்கட்டும், இந்த டெக்னிக்கை தான் பயன்படுத்துகிறாங்க. என்ன டெக்னிக்? இதை செஞ்சால் உங்களோட பிள்ளை படிக்காமல் இருக்குதுன்னு வைங்களே, அந்த பிள்ளைய படிக்க வைக்கணும்னு சொன்னால், நீ படித்தேன்னு சொன்னால் நான் உனக்கு இதை தருவேன், இந்த ஒரு கிஃப்டை தருவேன், இந்த ஒரு விஷயத்தை தருவேன் என்று சொல்லக்கூடிய விஷயத்தை வந்து இன்றைக்கு பிள்ளைகளோட மனசை வென்றெடுக்கிறதுக்கு, அதாவது ஒரு நல்ல வேலைகளை செய்யாமல் இருக்கக்கூடிய, சொல்கிற பேச்சை கேட்காமல் இருக்கக்கூடிய பிள்ளைகளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த மெத்தடை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. ரீஇன்ஃபோர்ஸ் மெத்தடுன்னு சொல்லி இந்த மெத்தட், இந்த டெக்னிக்கை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. நீங்கள் வந்து உங்களோட பிள்ளை படிக்காமல் இருக்குது, எந்த வேலையுமே நல்ல விஷயங்களை செய்யாமல் இருக்குதுன்னு சொன்னால், நல்ல விஷயங்களை செய்ய வைக்கிறதுக்காக வேண்டி, படிக்க வைக்கிறதுக்காக வேண்டி என்ன செய்கிறான்? இந்த டெக்னிக்கை பயன்படுத்தலாம். நீங்கள் இப்படி செஞ்சீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இப்படி நான் தருவேன். இது எல்லா விஷயத்துக்கும் நம்ம பெற்றோர்கள் பயன்படுத்தலாம், பிள்ளைகளுக்கும் இந்த மெத்தடை. அதாவது உலகத்தில் நீங்கள் நல்லா இருந்தால் சொர்க்கம் கிடைக்கும் என்று சொல்வதை போல, ரமலானில் உதாரணமாக நீங்கள் குர்ஆனை ஓதினா ரமலான் முடிஞ்சு பெருநாள்னு உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு கிஃப்டை நான் தருவேன், இப்படிப்பட்ட ஒரு பரிசு உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லி அந்த பரிசை பற்றி சொல்லி என்ன செய்யலாம்? அந்த புள்ளையை ஓத வைக்கலாம். ஓதாமல் இருக்கக்கூடிய பிள்ளை கூட அதை செய்யும். படிக்காத ஒரு பிள்ளையாக இருக்கும், நீ இதை படித்து ஹோம்ஒர்க் எல்லாம் கரெக்டாக செஞ்சேன்னு சொன்னால் உனக்கு இந்த பரிசை தருவேன் என்று சொல்லி என்ன செய்யலாம்? இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணலாம். யாராக இருந்தாலும், எந்த நல்ல காரியங்கள் செய்யாத பிள்ளைகளாக இருந்தால், கரெக்டாக 5 நேரம் தொழுத இப்படி ஒரு கிஃப்ட் நான் தருவேன், நோம்பில் கரெக்டாக நோம்பெல்லாம் ஃபாலோ பண்ணி சரியாக செஞ்சு வந்தேன்னு சொன்னால் இப்படி ஒரு கிஃப்ட் கிடைக்கும்னு சொல்லி இந்த ரீஇன்ஃபோர்ஸ் மெத்தட் இதை வந்து நீங்கள் சரியாக ஃபாலோ பண்ணீங்கன்னு சொன்னால் யாராக இருந்தாலும் என்ன செய்வாங்க? நல்ல விஷயங்களை செய்கிறதுக்கு ஆர்வப்பட்டு வருவாங்க, மோட்டிவேட் ஆகி செய்வாங்க. அதே போல தான் ஒட்டுமொத்த அடியார்களுக்கு மல்லா என்ன வச்சிருக்கிறான்? நீங்கள் தொழுதீங்கன்னா இது கிடைக்கும், நோன்பு பிடிச்சிங்கன்னு சொன்னால் சொர்க்கத்தில் இது கிடைக்கும், தர்மம் கொடுத்தீங்கன்னு சொன்னால் சொர்க்கத்தில் இது கிடைக்கும், தர்மம் கொடுக்கறதுல இந்த கேட்டகரிக்கு கொடுத்தீங்கன்னு சொன்னால் சொர்க்கத்தில் இன்னின்ன மாதிரி கிடைக்கும் என்று சொல்லி எங்களுக்கு கிடைக்கக்கூடிய கிஃப்ட்டுகள் எப்படி எப்படி எல்லாம் இருக்கும்ன்றதை வந்து அல்லாஹ் வர்ணித்து சொல்கிறான். அப்போ இன்ஷா அல்லாஹ் தொடர்ச்சியாக நாங்கள் நாளையிலிருந்து தொடர்ச்சியாக என்ன செய்ய போகிறோம்? டைரெக்டாகவே சொர்க்கத்துக்குள்ளே போக போகிறோம். சொர்க்கத்துக்குள்ளே என்னென்ன விஷயங்கள் இருக்குது, என்னென்ன இன்பங்கள் இருக்குதுன்றது இன்ஷா அல்லாஹ் தொடர்ச்சியாக நாளையிலிருந்து பார்க்க போகிறோம். இன்னும் சொல்ல போனால் சொர்க்கவாசிகளாக போகக்கூடிய நம்ம இன்ஷா அல்லாஹ் சொர்க்கவாசிகளாக இருந்தேன்னு சொன்னால் சொர்க்கவாசிகளாக இருக்கணும். அந்த சொர்க்கவாசிகளோட தன்மைகள் எப்படி இருக்கும்னு அல்லாஹ்வுடைய தூதர்னு சொல்கிறாங்க. ஒரு மனுஷன் சொர்க்கத்துக்குள்ளே என்ட்ராகிறன்னு சொன்னால் சும்மா இப்போ இருக்கிற மாதிரி நாங்கள் சொர்க்கத்துக்குள்ளே போக மாட்டோம். சொர்க்கத்தில் இப்போ இருக்கிற உடம்புல இப்படியே வச்சுக்கிட்டு நான் என்ன செய்ய மாட்டோம்? சொர்க்கத்துக்குள்ளே போக மாட்டோம். அப்போ நம்ம உடம்பு எப்படி இருக்கும், நம்ம தன்மைகள், அந்த சொர்க்கவாசியுடைய தன்மைகள், பொடியெல்லாம் எப்படி இருக்கும் என்ற விஷயங்களையும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு தெளிவாக விளங்கப்படுத்தியிருக்கிறாங்க. அந்த செய்திகள் என்ன, உடம்பு எப்படி இருக்கும், அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஆற்றல்கள் என்னென்ன மாதிரி இருக்கும் என்ற போன்ற விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் தொடர்ச்சியாக நாளைய தினத்திலிருந்து இந்த சொர்க்கத்துக்குள் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் தொடர்ச்சியாக பார்க்கலாம் என்ற அந்த தகவலையும் கூறி இன்றைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.